முன்னெடுத்த 2025ஆம் ஆண்டு தமிழர் திருநாள் பொங்கல் விழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவை சிறப்பிக்க நாம் தமிழர் கட்சி மாநில ஒருங்கிணைப்பாளர் மருத்துவர் ரா. கார்த்திகேயன் அவர்கள் தாயகத்திலிருந்து வந்து கலந்து கொண்டது மேலும் சிறப்புக்குரியது. எப்பொழுதும் போல செந்தமிழர் பாசறை விழா பாரம்பரிய முறைப்படி பொங்கல் வைத்து கொண்டாடப்பட்டது. அல்கூர் பகுதி தலைவர் பாஸ்கர் அவர்கள் மற்றும் குடும்பத்தினர் பொறுப்பில் பொங்கல் வைக்க சிறப்பு விருந்தினர் மருத்துவர் கார்த்திகேயன் அவர்கள் அரிசியிட்டு பின்பு பொங்கல் பொங்க சூரியனுக்கு படைத்து இயற்கையை வேண்டி விழா சிறப்பான முறையில் துவங்கப்பட்டது. தொடர்ந்து பாசறை உறவுகள் அனைவரும் விழா மேடையில் அகவணக்கம், வணக்கம், வீர வணக்கம் கூறி உறுதிமொழி ஏற்றனர். அதனைத் தொடர்ந்து விளையாட்டுப் போட்டிகள் துவங்கப்பட்டன. 5 முதல் 6 வயது குழந்தைகளுக்கான 50 மீட்டர், 100 மீட்டர் ஓட்டப்பந்தயம், குழந்தைகளுக்கான தவளை ஓட்டம், சிறுவர்களுக்கான இசை நாற்காலி, மகளிருக்கான இசை நாற்காலி, மகளிருக்கான கோலமிடுதல், ஆண்களுக்கான உரியடித்தல் போன்ற விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது. பின்பு வசந்த பவன் உணவகத்தின் அனுசரணையுடன் அறுசுவை உணவு வந்திருந்த அனைத்து உறவுகளுக்கும் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சி நிரலுக்கு ஏற்ப மேடையில் விழா தொகுப்பாளர் திருமதி பிரபா ஸ்ரீசங்கர் அவர்கள் தொகுத்து வழங்க கலை நிகழ்ச்சிகள் ஆரம்பமானது. தமிழ் தேசிய தமிழ்தாய் வாழ்த்து இசைக்க அனைத்து உறவுகளும் எழுந்து நின்று மரியாதை செலுத்தினர். மேடை நிகழ்வுகளை மருத்துவர் திரு கார்த்திகேயன் அவர்கள் முன்னின்று குத்துவிளக்கு ஏற்ற செந்தமிழர் பாசறை கத்தார் தலைவர் திரு ராஜேஷ் முருகேசன், கத்தார் தமிழ் சங்க தலைவர் ஐயா மணிபாரதி, தமிழ் ஆசிரியர் திரு கம்பன் பாரதி, பாசறை நிகழ்வுகளில் தொடர்ந்து சதிராட்டம் ஆடி வரும் செல்வி திவ்யதர்சினி ரமேஷ், வக்ரா பகுதி தலைவர் திரு துரை ஆனந்தன், தோகா பகுதி தலைவர் திரு விஜயகுமார் பன்னீர்செல்வம், அல்கூர் பகுதி தலைவர் திரு பாஸ்கர், தொழில்பேட்டை பகுதி தலைவர் திரு சைலஸ் ஆகியோர் இணைந்து குத்துவிளக்கு ஏற்றி விழாவை தொடங்கி வைத்தனர். செந்தமிழர் பாசறை கத்தார் தலைவர் திரு ராஜேஷ் முருகேசன் அவர்கள் வரவேற்புரையாற்றி, கத்தாரில் கடைசி தமிழர் இருக்கும் வரை செந்தமிழ் பாசறை இருக்கும், என்றும் வாழ்க தமிழ், வாழ்க தமிழர் என்ற முழக்கத்துடன் அனைத்து உறவுகளையும் வரவேற்றார். அதனைத் தொடர்ந்து நாகம் 16 குழுவின் சிலம்பாட்டம் சிறப்பாக மைதானத்தில் அரங்கேறியது. தொடர்ந்து செல்வி திவ்யதர்சினி ரமேஷ் அவர்களின் சதிராட்டம் அனைவரையும் கவர்ந்து அனைவரது பாராட்டுக்களையும் பெற்றது. திருப்புகழ் தெய்வீக பாடலுக்கு அழகாக சதிராட்டம் ஆடினார் செல்வி ஸ்ரீ கிருஷ்ணதாரணி தமிழ் மற்றும் செல்வி ஸ்ரீ சிவரூபிணி தமிழ். தொடர்ந்து போகி மற்றும் பொங்கல் விழா, ஜல்லிக்கட்டு போன்றவற்றின் முக்கியத்துவத்தை நாடக வடிவில் இக்கால தலைமுறைகளுக்கு புரியும் வகையில் தமிழ் தேசியத்தை முன்னிறுத்தி மேடை நாடகத்தை அரங்கேற்றினர் திரு பிலால் மற்றும் திருமதி நிசா பிலால் குழுவினர். தொடர்ந்து செந்தமிழர் பாசறையின் சாதனை பயணங்களை எடுத்துரைத்தார் பாசறையின் கலை இலக்கிய பொறுப்பாளர் திரு சதீஷ் அவர்கள். விழாவின் சிறப்பு நிகழ்வாக மருத்துவர் கார்த்திகேயன் தமிழ் தேசியத்தையும் நிகழ்கால அரசியலை பற்றியும் தமிழ் ஆளுமைகள் பற்றியும் தமிழர் தலைமை ஏற்க வேண்டிய முக்கியத்துவத்தையும் சிறப்புற எல்லாருக்கும் தெளிவு வரும் வகையில் சிறப்பு உரையாற்றினார். தொடர்ந்து போட்டிகளில் வெற்றி பெற்ற அனைவருக்கும் மருத்துவர் கார்த்திகேயன் அவர்கள் பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கினார். அதனைத் தொடர்ந்து விழா சிறப்பிக்க காரணமாக இருந்த பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் நினைவு கேடயம் வழங்கப்பட்டது. மருத்துவர் கார்த்திகேயனுக்கு நினைவு பரிசாக கேடயம் செந்தமிழர் பாசறை கத்தார் தலைவர் ராஜேஷ் முருகேசன் வழங்கினார். நன்றி தெரிவிப்பது தமிழர் பண்பு என்ற வகையில் செந்தமிழர் பாசறை கத்தாரின் பொருளாளர் மணப்பாறை திரு கார்த்திக் அவர்களின் நன்றி உரையாற்ற, விழாவுக்கு வந்த அனைவரும் தமிழர் என்ற உணர்வோடும் சகோதர சகோதரி என்ற உரிமையோடும் கொண்டாடி செந்தமிழர் பாசறை கத்தாரின் குடும்பமாக இணைந்து விடை பெற்றனர். நன்றி.